श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओम तत्सत्। उद्धवगीता 16வது அத்தியாயம் 15வது श्लोकम्। मन्त्रस्य च परिज्ञानं कर्मशुद्धिर्मदर्पणम् धर्म संपद्यते षड्भिः अधर्मस्तु विपर्ययः। भगवान श्री कृष्णर உத்தவருக்கு குணதோஷங்களுடைய முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு எப்படி எடுத்துக்கணும், எப்படி அனுசரிக்கணும், அந்த குணதோஷத்தில் இருக்கிற உண்மையான சத்தியம் என்ன அப்படின்னு அந்த விஷயத்தினை விவரிச்சுட்டே இருக்கும்போதும் இதில் 6 விஷயங்கள் பார்க்கணும் உத்தவா. குணதோஷம் இல்லை சுத்தி அசுத்தி అనేది 6 விஷயங்கள். தேசத்தः कालतः द्रव्यतः कर्तृ भाव कर्मतः अंड मंत्रेण இந்த 6 விஷயங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாக இந்த 15வது ஸ்லோகத்தில் பகவான் மந்திரமும் அப்புறம் கர்ம ரெண்டுத்தையும் சேர்த்து சொன்னார். அதில் மந்திரத்துடைய அர்த்தம் தெரிஞ்சு அது எப்படி சொல்லணுமனு அதோடைய பரிஜ்ஞானம் என்றார். பரிஜ்ஞானம்னா சாங்க உபாங்கங்கள். அப்படின்னா அந்த மந்திரம் அதுக்கு என்ன ஸ்வரம் இருக்கா, சம்ஸ்கிருத உச்சாரணம் என்ன, அது எப்படி சொல்லணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அர்த்தமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் பரிஜ்ஞானம். அப்படி தெரிஞ்சு செஞ்சால் அந்த மந்திரம் சுத்தம். அப்படி தெரியாமல் ஏதோ அதனை பண்ணால் அது அசுத்தம். அப்புறம் கர்ம பற்றி சொல்லும்போதும் எனக்கு அர்ப்பணம் செய்கிற கர்மதான் சுத்தமான கர்மா. பாஹ்ய சுத்தி இருக்கட்டும், ஆனால் கர்ம சுத்தி எப்போ ஆகும்னா எனக்கு அர்ப்பணம் பண்ணாதான் அப்படின்னு சொல்லி இந்த 6 விஷயங்கள் யாரும் அனுசரித்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து வாழறானோ அவனை தர்மமாக வாழறான்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் தர்மம். இதுக்கு వ్యతిరేకமாக ஆப்போசிட்டாக இருக்கிறது அதர்மம் அப்படின்னு பகவான் சொன்னார். இதில் ஒரே இன்னொரு 2-3 கருத்து சொல்லி அடுத்த ஸ்லோகத்துக்கு போகிறோம். இந்த சுத்தி மந்திரம் அது பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும், அப்போ தான் சுத்தி ஆகும். இந்த விஷயத்தில் ஏன் அப்படி என்ன நமக்கு தெரியும். வெளியிலேருந்து நம்ம எந்த பொருள் மார்க்கெட்லேருந்து வாங்கினா கூட ஓகே, நம்ம வீட்டில் செடிக்கு பூத்தின பூவன்னா வேறே, காயன்னா வேறே.
அது எங்கேருந்தோ வந்துச்சு, நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம், இல்லை யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா கூட அது எத்தனை கை மாறி வந்ததோ, அவங்களெல்லாம் குளிச்சானா இல்லையா, வாயில் கை வச்சுட்டு எச்ச தொட்டிட்டானா, தலை சொருக்கிக்கிட்டானா தெரியாது நமக்கு, நகம் சுத்தமாக வச்சுக்கிட்டானா, மெடிக்கலாக பார்த்தா கூட. இந்த மாதிரி அதில் பாஹ்யமான அசுத்தி மட்டும் இல்லை, அந்த மனுஷனுடைய ஸ்வபாவம் மனஸ்தத்துவம், அவன் எந்த விதமான ஆலோசனை இருக்கான். குடிச்சிட்டு கூட உட்காந்து பூ கட்டலாம் இல்லையா? இல்லை ஜென்ரலாக லேடிஸ் தானே சார் பூ கட்டுறது. பூ கட்டுறவங்களுக்கு குடிக்கிறவங்களும் இருக்காங்க லேடிஸில் கூட. ஆமாம், தெரியாது நமக்கு. ஆனால் வேலை பண்ணிகிட்டு இருப்பாங்க, தெரியாது. இப்படியெல்லாம் இருக்கலாம். அப்புறம் பொருட்கள் எங்கேருந்தோ வருது, லாரியில் வருது, அப்படி வருது, இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி எத்தனோ கைகள் மாறி அப்படி வருதுனால அவங்களுடைய ஸ்வபாவம், அவங்களுடைய பாபம் கூட அதுக்கு ஒட்டுக்குமா, அந்த பாபம் அதுக்கு ஒட்டுக்கும். அதனால அவங்களுக்கு வேறு திருஷ்டி, அவங்களுடைய பாவனைன்னா கண்ணு திருஷ்டி கூட எப்படி இருக்கோ அதையும் தெரியாது. இதெல்லாம் நமக்கு தெரியாதனால அது சுத்திப்படுத்துகிறதுக்கு ஒரே ஒரு மார்க்கம், பூக்கள் திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம நல்ல ஜலத்தில் க்ளீன் பண்ண உபயோகப்படுத்துகிறோம். மேக்ஸிமம் பழம் க்ளீன் பண்ணுவோம், ஆனால் புஷ்பங்கள் அதெல்லாம் அவ்வளோ க்ளீன் பண்ணி எல்லாம் ஆற வச்சு அப்படியெல்லாம் சுவாமிக்கு யாரும் கொடுக்குறதில்ல. மார்க்கெட்டுக்கு கவர் வந்தது அப்படியே. ஆனால் அதுக்கப்புறம் அந்த நம்ம பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற ஜலத்தினை ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். வேறு நம்ம பஞ்சபாத்திரம் வச்ச துளசி தளத்தின் போடணும். நம்ம வீட்டில் துளசி போட்டு மந்திரம் சொல்லி சுத்திப்படுத்துகிறோம். இது அவசியம். அதனால தான் பகவானுடைய நாமம், பகவத் ஸ்மரணம், அர்ப்பணம், மந்திரம் இது சேர்ந்த மேக்ஸிமம் எல்லா பாப்பமும் சுத்தமாக போயிடுமென்னு சொல்ல முடியாது. பட் சம் எக்ஸ்டென்ட் இப்படி செய்கிறது ஃபிசிக்கல் ஹைஜீன் அண்டு த மென்டல் ஹைஜீன் ரெண்டுத்துக்கும் இது உபயோகம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஆச்சார பரமோ தர்ம, தர்மம் ஆச்சாரத்தில் நின்று தான் தர்மம் உருவாயிடுச்சு. ஆச்சார பிரபோ தர்ம, தர்மஸ்ய பிரபுரச்சுதா. விஷ்ணு சஹஸ்ரநாம பிகினிங் ஸ்லோகங்கள். அதனால அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போது அது விபரியம் அதர்மம். தர்மத்தினி மோட்சத்தினி நம்ம பிரிக்கக்கூடாது. ஆனால் அந்த ஆர்டர் பார்க்கும்போது சொல்லும் போது தர்மம் முதல்ல இருக்க, மோட்சம் கடைசியில் இருக்கிற நடுவில் ரெண்டு வந்து நிற்கிறது அர்த்த காமங்கள். ஆனால் கூட அப்படி இருந்தால் கூட அதனை வந்து தனி பண்ணக்கூடாது. முக்கியமாக வேதாந்தபரமாக பார்க்கும்போதும் அது ரெண்டுமே ஒன்று தான். அது ரெண்டும் ஒன்றும் இல்லைன்னா வேதாந்தம் மட்டும் அப்படின்னா வேதாந்தம் ஃபிலாசபி ஆகிடும். ஃபிலாசபி நம்ம வேதாந்தம் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் ஃபிலாசபின்னு சொல்கிறேன்னு தவிர, ஏன்னா இது வந்து யாரோ ஒரு மனுஷன்னு சொல்லி உறுதிப்பட்ட செய்யப்பட்ட சொல்லப்பட்ட ப்ராபகாண்ட செஞ்ச விஷயம் இல்லையே, அப்பௌருஷயம் தானே. அதனால் இது வந்து ஃபிலாசபி இல்லை. நான் ஆத்மா, நீ ஆத்மா, நீ சொல்கிறது உபனிஷத்து வேதம்னா அது ஃபிலாசபி இல்லை, அது அனுபவம், சத்தியம். அது ஃபிலாசபிஸ் மாறும். லோகத்தில் ஃபிலாசபர்ஸ் வருவாங்க போவாங்க. அப்படின்னு இந்த மந்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் 16வது ஸ்லோகம் படிக்கிறோம். क्वचित् गुणोऽपि दोषस्याद् दोषोऽपि विधिना गुणः गुणदोषार्धनियमः
தத்பிதாமேவ பாததே தத்பிதாமேவ பாததே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இங்கிருந்து வர ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப ஆழமான அர்த்தத்தோடு இருக்குது. பொதுவாக சாஸ்திரத்தில் எங்கேயுமே அவ்வளோ பாஹ்யமாக போல்டாக இந்த விஷயங்கள் சொன்னதில்லை. சாஸ்திரம் அப்படி பப்ளிக்காக சொல்லாது. ஆனால் இங்கே இந்த இடத்துல கிருஷ்ணர் இந்த விஷயங்கள்னு சொல்கிறார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, முதல் கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு முன்னாடி சொன்னது தான் இந்த விதி குணங்கள் விதி நிஷேதங்கள் అనేది வந்து அப்சல்யூட் பாரமார்த்திகம் எடுத்துக்கூடாது. இட் இஸ் ஜஸ்ட் ரிலேட்டிவ். காலத்துக்கு இடத்துக்கு மனிதனுக்கு தகுந்த மாதிரி வர்ணாசிரமம் தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்குமென்னு சொன்னோமா. இப்படி அந்த விஷயத்தை நீங்கள் இன்னொரு வாட்டி உறுதியாக சொல்கிறாரு. குவச்சித் குணஹா அபி தோஷா. ஒரு மனுஷனுக்கு ஒரு சமயத்தில் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல இருக்கிற குணமே இன்னொரு இடத்துல இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு காலத்தில் தோஷமாகிறது. சரியா? அதனால் இது ரிலேட்டிவ் தான். ரிலேட்டிவ்னா தற்காலத்துக்கு மேலோட்டமான அர்த்தம், வியாபகாரிகம் மட்டும்தான். ஒருத்தனுடைய ஆகாரம் இன்னொருத்தனுக்கு விஷமாகிறது. somebody's food becomes the poison to someone இல்லையா? அதனால் இப்போ குணதோஷங்களை வந்து இது ஆப்சல்யூட் ட்ரூத்துன்னு இல்லை, இது ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு யார் தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னன்னா குணத்திலிருந்தையும் தோஷத்திலிருந்து ரெண்டுத்துலேருந்து அந்த அட்டாச்மெண்ட்டுன்னு விட்டுடணும். ஓகே, சதாச்சாரமும் முதல் துராச்சாரத்து மேலே அட்டாச்மெண்ட் விட்டுடணும், அதர்மம். அப்புறம் சதாச்சாரம் கூட நீ அட்டாச்மெண்ட் விட்டுடணும். ஓகே, அதனால தான் கட்டோபனிஷத்தில் பார்த்தோம், அந்த நச்சிகேதனை கேட்டது அந்யத்ர தர்மாச் அந்யத்ர அதர்மாத். தர்மத்துக்கு அதர்மத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிற சத்தியம் அதிபத்தி எனக்கு வேணும். ஞானநிஷ்டை ஏற்பட்டதுக்கு அப்புறம்தான் அது செய்ய முடியும். நார்மல் மனுஷனும் அந்த தர்மத்தினோடு விட்டுக்கூடாது, ஞானநிஷ்டானவன் வந்தவனுக்கு தான். அப்போ என்ன ஆகும்னா ஞானநிஷ்டை வந்ததுக்கப்புறம் விதி நிஷேதங்கள் நடந்துகிட்டே இருக்கும், பாஹ்யமாக. ஆனால் அந்த ஞானிக்கு அந்த விதி நிஷேதங்கள் வந்து கம்பல்ஷன் இல்லை. அப்போது கம்பல்ஷன் இல்லை, அது நேச்சுரல் அப்சஷன் ஆகலை, இட் இஸ் ஆப்ஷனல். அதுதான் வித்தியாசம். இது யாரும் எப்படி நிர்ணயம் பண்ணுவான்னா, யாரும் எப்படி நிர்ணயம் பண்ண முடியாது, அந்த ஞானிக்கு அவனுக்கே தெரியும். ஞானி அது ரெண்டுத்துலேருந்து தூரம் ஆகிடுவான். அது எப்படி தூரமாகுவான்? தர்மத்துலேருந்து தூரம் ஆகிறதுனா என்ன అనేది இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லணும், வர ஸ்லோகங்கள் படிக்கும்போது சொல்லுவோம் அது. சரியா? அப்புறம் அப்படி சொல்லி பகவான் இங்கே கடைசியில் என்ன முடிவு செய்கிறாருன்னா, குணதோஷ அர்த்த நியமः. இந்த நிஜமான அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த குணதோஷங்களுக்கு இது இப்படி இருக்கும்போது தத்பிதாமேவ பாததே. இந்த போத்தார் நெகேட் பண்ண வேண்டியதுதான். நெகேட் பண்ண வேண்டியது பாதத்தைன்னா அது ரெண்டுத்துக்கு சத்தியத்துவம் இல்லை. ஆக்சுவலாக சத்தியத்தில் இது ரெண்டுமே ஒட்டுக்கலை. அதனால் பகவான் சொல்கிறது என்னென்ன விஷயம் நான் உங்களுக்கு உதாரணம் கொடுத்தா புரியும். ధర్మత్ని సాధారణ లౌకిక ధర్మం
எப்போ விட்டுட முடியும்? சில அக்கேஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் சந்நியாச தர்மம், நான் சந்நியாசம் எடுக்கணும் அந்த அளவுக்கு மனசு விவேக வைராக்கியங்களோட பரிபக்குவம் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ கிரகஸ்த ஆசிரமத்தினை உட்டி கொடுக்கறது தோஷம் இல்லையாமா. கிரகஸ்த ஆசிரமத்தினை உட்டி கொடுக்கறது, அப்படி உட்டி கொடுத்த போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தப்பு இல்லையா? நீ கிரகஸ்தன் இல்லையா, உங்கள் பாரிய பர்மிஷன் கொடுத்தானா, இல்லை அப்படி ஏதாவது அப்புறம் அவங்க உயிரை இருக்கும் போதே பர்த்தையோ பாரியோ நீ எப்படி சந்நியாசம் எடுக்கலாம், இப்படியெல்லாம் லோகம் பேசும் பாஹ்யமாக லோகத்தில் அப்படி. ஆனால் சாஸ்திரம் ஆழமாக படித்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அப்படி இல்லை. பாரமார்த்திகம் சிறந்த விஷயத்துக்காக அல்பமானது விட்டு கொடுக்கறது தோஷம் இல்லை. இதுக்கு இன்னும் சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, சில பேருக்கு வயசு வேறு ஏதாவது காரணம், இல்லைன்னு ஆக்சிடெண்ட்டு, இல்லை டயபிட்டிஸ், இதனால் கால் வரலோ கை வரலோ அது கேங்க்ரின் வந்துச்சு அப்படின்னா அது சத்தி போச்சு ஆல்மோஸ்ட் அங்கே செல்ஸு. இப்போது காலுன்னு ரட்சிக்கிறதுக்காக, உடம்புன்னு ரட்சிக்கிறதுக்காக இங்கே ஆம்புடேட் பண்ணணும், விரல் எடுத்துடணும். இப்போ விரல் எடுக்கிறது குணமாக தோஷமானு கேட்டால் அப்போ என்ன சொல்லுவீங்க? பிகாஸ் ஃபார் த ஹையஸ்ட் பர்பஸ் லோயர் திங்ஸ் யூ கேன் சாக்ரிஃபைஸ். ஆனால் அது லோயர் லெவலில் இருக்கும்போது உனக்கு அது குணமாக தெரிஞ்சது, அப்போ வரைக்கும் அனுசரிக்கலாம். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தின் ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இன்னொன்று ரிலேட்டிவ்னு பேசிகிட்டு இருக்கணும் இல்லையா? நம்ம பந்துகள் இல்லை, இங்கே ரிலேட்டிவ்னா இந்த குணதோஷங்கள். அப்படி என்ன அர்த்தம் என்னன்னா, எது ரிலேட்டிவ்னு என்ன அர்த்தம்னா சத்தியம் இல்லை. அது எப்பவுமே சத்தியமாக இருக்கிறது ஆப்சல்யூட். அப்போது ரிலேட்டிவ்க்கு என்ன சொல்லணும்? மித்யான்னு சொல்லலாம் இல்லையா? வேதாந்தபரமாக நமக்கு தெரிஞ்ச வார்த்தை. இதுக்கு உதாரணம் கொடுக்குறேன். இதெல்லாம் தான் அந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். சரியா? டைம் இருக்குல்ல, டைம் வேதாந்தபரமாக மித்யா. வேதாந்தம் எல்லாம் விட்டுடுங்கோ. இப்போது நான் இங்கேருந்து இந்த நேரத்தில் என்னுடைய டாட்டர் கனடாவில் இருக்கான், ஃபோன் பண்ணுவேன். அவங்களும் பேசுவாங்க, இப்போ தான் பேசுவாங்க. உடனே பேசிட்டா இங்கே பகல், அங்கே ராத்திரி. இங்கே இருட்டாக இருக்கு, அங்கே வெளிச்சமாக இருக்கு. இப்போ எது சத்தியம்? ஓகே, ஏன்னு சொன்னால் ரெண்டுமே சத்தியம் இல்லைன்னு எப்போ சொல்ல முடியும்னா மித்யான்னு. அசல் சூரியன் சன்செட் சன்ரைஸ் இல்லை. ஆப்சல்யூட் ஸ்டாண்ட் பாயிண்டில் பார்க்கும்போதோ ஓகே, அங்கே நாள் வேறு, டைம் வேறு, எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. அப்போது இதுக்கு பேர் தான் ரிலேட்டிவ். அப்போ எதெல்லாம் ரிலேட்டிவோ அது மித்யா. ஆனால் விவகாரத்துக்கு உபயோகப்படுறது அது ஏதோ அப்படி தான். இப்போ சில வாட்டை இப்போ குட் மார்னிங் சொல்லணுமா குட் நைட் சொல்லணுமான்னு டவுட் வரும் இல்லையா? எப்படி சடனாக சொல்கிறது, பழகணும் அதுக்கு. அதனால் மித்யா. ஸோ இட் இஸ் எ ரிலேட்டிவ், இட் இஸ் மித்யா. அப்போது சதாச்சாரம், துராச்சாரம், குணதோஷம், இது எல்லாமே கூட இந்த எதெல்லாம் ரிலேட்டிவாக இருக்கோ, எதெல்லாம் மித்யாவாக இருக்கோ, அது நீ சத்தியத்துவம் கொடுத்தா அது பந்தத்துக்கு காரணமாகும். அது பந்தத்துக்கு காரணமாகும். பந்தம்னா மனசு டிஸ்டர்ப் ஆகும்.
சரியா? அதனால் இப்போது சன்செட்டு உன்னதாக இருக்குதா இல்லையானா இருக்க இல்லை ரெண்டு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி அப்போது கடைசியில் என்ன சொல்லணும்னா, எதெல்லாம் மோட்சம் அடையிறதுக்கு பந்தம்லேருந்து விடுதலை, எனக்கு பந்தம் இல்லை அப்படியான அந்த லிபரேஷன் மோட்சம் அடையிறதுக்கு அனுகுணமாக இருக்கின்றனதோ வத்தாஸ் பண்ணுறதோ அதெல்லாம் தர்மம். அங்கே எதெல்லாம் எனக்கு பந்தத்தில் வந்து விடுவிக்காம பந்தத்தின் ஜாஸ்தி பண்ணுறதோ பாண்டேஜ் கிரியேட் பண்ணுறதோ அதெல்லாமே அதர்மம். ஆனால் இது எப்போ சொல்கிறோம்? இவ்வளோ பேசி சொன்னதுக்கப்புறம் சொல்கிறான். இவன் இப்போ வேதாந்தி ஞான நிஷ்டில் இருக்கிற ஞான மார்க்கத்தில் போகிறவனுக்கு இதே இல்லைன்னா நீ இந்த ரிலேட்டிவ் ஒன்று விடவே விடாது. ஆனால் அங்கே ஒரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, தர்மம் అనేది முதல் வேணும், அதர்மத்தினை விட்டு தர்மத்தில் இரு. அப்போ என்ன சொல்கிறது? தர்மம் అనేది வந்து ஒரு லான்ச்சிங் பேட், ரன்வே இல்லையா? ரன்வே இல்லாமல் ஃப்ளைட்டு பறக்க முடியாது. ஆனால் பறக்கணும்னு சொன்னால் ரன்வேனை பிடிச்சி இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? இதுக்கு வேறு பல எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம், வரும், எல்லாம் கனெக்டடாக இருக்க சொல்லுவேன், எல்லாம் 17 படிக்கிறோம் இப்போது. ஸோ இதுதான் பகவான் அங்கே சொல்ல விரும்பி, திஸ் இஸ் வாட் ஃபேக்ட். இது ரெண்டுத்துக்கு பின்னாடி ஓ உத்தவா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 17வது ஸ்லோகம், சமான கர்மாச்சரணம் பதிதானாம் ந பாதகம் ஔத்பத்திகோ குணசங்கஹ நஷயானः பதத்யதः ஷயானः பதத்யதः. எகெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தான் பேசியிருக்குமா, தர்மத்தினை ட்ரான்சென்ட் பண்ணணும், தர்மத்திலேருந்து கூட நீ வெளியே வரணும்னு. அப்படின்னா தர்மத்தினை விட்டுடுறத? அப்படின்னா தர்மத்தினை ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். தர்மத்தினை ரினன்ஸ் பண்ணுறதில்லை, புரிஞ்சுதா? தர்மத்தினை ரினன்ஸ் பண்ணல, శారీరకமாக ధర్మతని అనుసరిப்பேன். துராச்சாரம் விஷயம், அதர்ம விஷயத்தில் శారీరకமாகவும் பண்ணக்கூடாது, மானசிகமாகவும் அதில் ஈடுபடக்கூடாது. தர்மத்து விஷயத்துக்கு வரும்போது இந்த ஞானனிஷ்ட அந்த சமயத்தில் சாரீரிகமாக பண்ணிகிட்டே இருக்கலாம் தர்மம், ஆனால் மானசிகமாக அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதிக பேர் தான் விட்டு கொடுக்கறது. இல்லைன்னா இந்த நியமங்கள் ஆச்சாரங்கள் சந்நியாசிக்கு கூட சில தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கேன். ஆனால் அது சந்நியாசிக்கு அப்படிப்பட்ட ஒரு நியமம் வச்சதுனால அவருக்கு மைண்டில் வந்து ஒரு அதில் அட்டாச்மெண்ட் இல்லை, அது அப்சஷனாக இருக்காது. சரியா? அதனால தர்மத்தினை ரினன்ஸ் பண்ணணும், ட்ரான்சென்ட் பண்ணணும்னா அர்த்தம் இப்படி புரிஞ்சுக்கணும். ஓகே? அப்படின்னா இன்டர்னல் டிட்டாச்மெண்ட்டு விட்டியாச்சு, ஆனால் இவன் கண்டினியூங் டு பி வித் தி தர்மா. சரியா? ஆனால் அதர்ம விஷயத்தில் அப்படி இல்லை. துராச்சாரம் అనేది శారీరకமாக இல்லை விட்டுடணும், நிஷித்தம் అనేది மானசிகமாக விட்டுடணும். இங்கே சாரீரிகமாக இருக்கலாம், முக்கியம் மானசிகமாக அங்கே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கட்டும், அது ஏதோ விவகாரத்துக்கு உபயோகப்படுறது, ஆனால் எதுலேயும் எனக்கு அட்டாச்மெண்ட் இல்லை. அது அப்போது. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜன்மத்தில் செய்கிற அதர்மம் அடுத்த ஜன்மத்தில் அவளுக்கோ ஸ்வதர்மமாகுமா? ரொம்ப ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும்.
இப்போ அதர்மம் பண்ணா, நிறைய அக்கிரமம் ஹிம்சை பண்ண, அது பண்ணா, அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆயிடுச்சு, அவனை பிறக்கும் போதே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு குடும்பமும், ஒரு கசாய், ஒரு புட்சர், ஓகே, மாம்சம் வெட்டுறான், அவன் வீட்டில் பிறந்தான். இப்போது அவன் என்ன தான் பண்ணுவான்? அவனுக்கு அது தவிர வேறு ஒன்றும் தெரியாது. சில சமுதாயங்கள் லோகத்திலோ அந்த செட்டப் அங்கே மொத்தம் நான்வெஜ் அப்படி இருக்கிறவங்கன்னு சொன்னால், இப்போ அந்த இடத்துல நீ வந்து தோஷம் குணம் பற்றி பேச முடியாது. அது வந்து சாஸ்திரப்படி பார்த்த மாம்சம் அது. பட் ஆல் ஆர் ஈட்டிங். அவங்களுக்கு இது தவிர இன்னொன்று சாப்பிடணும்னு தெரியவே தெரியாது. உதாரணத்துக்கு எஸ்கிமோவாக பிறந்தாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னதான் பண்ணுவான் எஸ்கிமோ? அவனுக்கு எது ஓடினா பிடிச்சி சாப்பிடுவான். ஏதாவது ஓடுறது என்ன பிடிச்சிக்குவான். ஏன்னா அங்கே வேறு எதுவுமே இருக்காது. இப்போ அவன் வாழணுமா வேண்டாமா? இப்போ அவன் வந்து நம்ம ரொம்ப தாழ்த்தனமாக பேசி, இன்ஃபீரியர் பேசி, அவனுக்கு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் க்ரியேட் பண்ணலாமா? பாருங்க எவ்வளோ சூக்ஷ்மமாக விஷயம் இருக்கு. அம்மா அப்போ அது பண்ணக்கூடாது. அவன் அதிலோ தான் பிறந்தான், அங்கே தான் வாழுறான், அவனுக்கு இன்னொன்று தெரியாது அது தவிர. அப்போது கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு, சாஸ்திரம் அது வந்து அவனுக்கு ஸ்வதர்மமாகிறது. பட் அனதர் ரூல் என்ன? ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேய். அவனுடைய ஸ்வதர்மம் அவனுக்கு நல்லது தான். எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படின்னா அந்த ஸ்வதர்மம் பண்ணிக்கிட்டே அதில் அவன் வந்து சித்த சுத்தி அடையணும். அது எத்தனை ஜென்மக்கு அடைவான் என்னது வேற விஷயம். அதனால சில பேர் தப்பிச்சுக்க முடியாது. எவ்வளவோ எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு ஓடி வந்து இங்கே உட்கார்ந்துட்டுங்க. இல்லைன்னா எத்தனை மனிதர்கள் ஜீவர்கள் பல வகையாக பலதில் மாட்டிருக்கான். அவ்வளோ ரேர், கிரேட் அண்ட் ரேர் அண்ட் என்ன சொல்கிறது, ஈஸ்வர கிருபாதேவ திரையமைத்தது. விவேக சூடாமணியில் சங்கரர் சொன்னார் இல்லையா, மனுஷத்துவம் முமுட்சுத்துவம் மகாபுருஷ சம்ஸ்ரயம் அதி துர்லபம். சரி, இப்போ அவனுக்கு வந்து அடுத்த ஜென்மத்தில் இது வந்து ஆகிடும். அப்போ என்ன அங்கே என்ன ப்ராப்ளம்? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அதர்மமானது ஸ்வதர்மமாகி பண்ணிகிட்டே இருக்கும்போதோ அவனுக்கு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ரொம்ப கஷ்டம். அங்கே வெரி வெரி டிஃபிகல்ட். ஏதோ அந்த வால்மீகி திருடன ரோட் சைடு ராபராக இருக்கிற அவனுக்கு எப்படியோ ஒரு டர்னிங்கு, அது மகாபுருஷ சம்ஸ்ரயம். அங்கே அந்த வாழ்க்கையில் அது அங்கே எண்ட் ஆகணும்னு இருக்குது, அது நடந்துச்சு. பட் அது எல்லாருக்கும் நடக்குமா என்ன? அது ஒரு ரேர் எக்ஸப்ஷனல் கேஸு. அது எதுக்கு சொல்கிறோம்னா, அப்போ அவனுக்கு இங்கே திரும்பவே முடியாதா, கத்தியே இல்லைன்னா இருக்கே, கஷ்டம் மேலே கதி வரலாம். ஏதோ எங்கேருந்து எதிர்ச்சியா ஈஸ்வர கிருபா. அதனால ஈஸ்வர கிருபாதேவ அத்வைத வாசனா. இந்த அத்வைத்தத்தில் நமக்கு ஈடுபாட்டு ருச்சி வந்ததுன்னே எப்படின்னு நமக்கே தெரியாது. ஈஸ்வர கிருபாதேவ அப்படி என்ன சொல்லணும். என்னுடைய எஃபர்ட்ஸு, நான் நினச்சேன், நான் டிசைட் பண்ணேன். எத்தனை பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க, எங்கெங்கே போயிட்டாங்க. அன்றைக்கி உதாரணம் சொன்னேன் இல்லை, கிளாஸு தான் நேற்றப்போ. அதனால் இங்கே அப்படிப்பட்டவனை நம்ம ஹீனமாக பார்க்கக்கூடாது, கிஞ்சப்படுத்தக்கூடாது. அவனுக்கு உள்ள இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணாமல் சொல்லாத மாதிரி அவனுக்கு ஏதாவது நம்ம வழி காட்ட முடியுமான்னு சாஸ்திரம் வந்து எப்படியாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு அதுதான் ஸ்வதர்மம்னு சொல்லிச்சு. அதில் இருந்து அவன் அப்படியே அதில் சித்தசுத்தி அடையணும். அது எப்படி அடைவான்னா, அது ஸ்வதர்மமாக பண்ணி அதே கர்மயோகம் அவனுக்கு. ஆனால் அது கர்மமும் யோகமும் இது ஈஸ்வருக்கு அர்ப்பணம் பண்ணமனே அது எப்படி தான் தெரியும் சார்? என்ன அது யார் டீச் பண்ணாதான்னு தெரியுமன்னு? அதுதான் மாதிரி
இப்போ அப்படியெல்லாம் பிறந்திருந்த எப்படி தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும், ஞானத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும்? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வீட்டு வேலைக்காரியாக இருக்கிற ஒரு அம்மாவுக்கு பிறந்த குழந்தையாக இருக்கிற நாரதருக்கு மாதிரி பார்த்தீங்களா? அதனால் ஜென்மம் எப்படியாவது இருக்கலாம், அது எங்கே எந்த ஒரு பிராரப்தம் அந்த கர்ம புண்ணிய பாப்பம் எப்போ வந்து வேலை பண்ணணும்னு தெரியாது. பட் இங்கே பாயிண்ட் என்னன்னா, பகவான் அப்படி சொல்லி இதனால் மனுஷன் வந்து இந்த அவனுடைய அதர்மமே ஸ்வதர்மமாக ஆகி அவனுக்கு கர்மயோகமாக ஆயிடுது. அதனால் அவனை வந்து நம்ம ரொம்ப மோசமன் அப்படி பார்க்கக்கூடாது. இந்த ஒரு கான்செப்ட்னால என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஃபைட்டிங் வெறுப்பம் இதெல்லாம் போயிடும். அதனால தான் ருஷிகளுடைய திருஷ்டியில் யாருன்னு அவங்க கடவுள் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கூட பரவாயில்ல, அதே சொல்லிவிட்டு இங்கே வாழுன்னாங்க. தவிர ஒன்றும் அவன் ருஷிகளுக்கு మంత్రశక్తి இருக்கு. அவன் அப்பவே అని భాగవతంలో அந்த வேணன்னு அண்ணா அவனை புட்டுன்னு உளுந்து போயிட்டான். அவ்வளோ சக்தி இருக்கிறவங்க வந்து சார்வாக்க நாஸ்திகனாக இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் அவங்க அப்படி பண்ணியிருக்க முடியாதுன்னு பண்ண மாட்டான். கதையில் அது ஒரு எக்ஸப்ஷனாக இருந்துச்சு அப்படி, சரியா? பட் கிருஷ்ணர் அப்படி தானே தர்மத்துக்கான வந்து லட்சக்கணக்கில் எல்லாரும் அடி அடி போட்டோம், எல்லோரும் வெயிட்டு பூமிக்கு பாரம் போகட்டும்னார். இது விளையாட்டுற அடிக்கிற சிக்ஸர் எல்லாம் பவுண்ட்ரி சார் அடிச்சுக்கணும். ஸோ அப்படி அவதாரம் எடுத்துகிட்டு வந்து பகவான் பண்ணிடுவார். ஸோ பட் வாட் இஸ் த கான்செப்ட் ஹியர்? அப்படி இருக்கும்போதும் அவனுடைய கர்மம் மகாபாரதத்தில் இது சொல்லி புரிய வைக்கிறதுக்காகவே. பட் இப்போ இந்த பாயிண்ட் அங்கே கனெக்ட் பண்ணி பாருங்க. அங்கே ஒரு வந்து மாம்சம் வற்றவன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்து என்ன தெரியுமா? தர்ம வியாதா. பாருங்கோ, நோபுல் ஹண்டராமா. ஏன் அப்படிப்பட்ட பேர் கொடுக்குறார் வியாசரன்னு சொன்னால் நம்ம கவனிச்சுக்கணும், நம்மளுக்காக தான். அது நிஜமாக இருக்கானா நடந்தது அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பட் அந்த கதை ரொம்ப ஹைலைட். அதில் பல அந்த ரொம்ப தபஸ் பண்ணி ஆச்சாரமணி அவன் இருக்கிறவனுக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் இவன் ஸ்வதர்மம் மாம்சம். ஆனால் என்னது ஸ்வதர்மம்னா பேரண்ட்ஸுக்கு சேவை பண்ணிகிட்ருக்கிறான். அங்கே கூட ஒரு அம்மா கிட்ட போயிட்டா முதல்ல, அந்த ரிஷி கோச்சிக்கிட்டான் இல்லையா? அந்த அம்மா சொன்ன, நான் அந்த மரத்து மேலே இருக்க பறவை மாதிரி இல்லை, நீங்கள் உண்மைன்னு சொன்ன நான் பொஷிங்க போகிறதுக்கு அப்படின்னா இவருக்கு பக்குன்னு ஆகி போச்சு. இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும்னா அப்போன்னா அந்த அம்மா கிருஹிணியாக இருந்து கூட அவங்களுடைய மாமனார் பெரியவங்களுக்கு வந்து குழந்தைங்க ஸ்வதர்மம் பண்ணதுனால அதில் சித்தசுத்தி இருக்க தபஸாயிடுத்ததே. பட் இது எல்லாம் நமக்கு ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தெரியும் இந்த கதை சொன்னால். அந்த அம்மா வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கே ஒரு மாம்சம் ஒட்டுறவன் இருக்கு, அவனுக்கிட்ட போய் கேளுங்கண்ணா. அதை எப்படி மாம்சம் ஒட்டுறேன், நான் தபஸ் பண்ணேன். அங்கே போய் அப்படியே இன்சல்ட் ஆகிப்போய் தழுத்து. நமஸ்காரம். அவன் பேர் என்ன கொடுத்துருக்கு? தர்ம வியாதன். ஓகே, வியாதனன்னா வேட்டைக்காரன் இல்லை மாம்சம் வற்றவன். வேட்டை பண்ணி தான் மாம்சம் ஜந்து கொண்டு வந்து வட்டி விற்கிறான். அப்படி வாழறான். அதுக்காக அது வேணுமென்னு ஆளும் இருக்காங்க. இது சமர்த்தனம் பண்ணிக்காக சொல்லலை இது. அதனால் லெட் தம் ஸ்லாட்டரிங் ஹவுசஸ் இருக்கட்டும், பசு மாம்சம் பசு மாடுன்னு அதை சொல்லலை. பட் பிஹைண்ட் இதோடைய விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ தர்ம வியாதன்னு பேர் கொடுக்கப்பட்டது. தார்மிக ஹண்டர், தர்ம வியாத, அது அர்த்தம் என்னென்னா நோபல் ஹண்டர். அப்படி சொல்லி பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அதான் சமான கர்மாச்சாரணம் பதிதானாம் ந பாதகம். இப்போது போன ஜென்மத்தில் இப்படி எல்லாம் பண்ணி அவன் இப்படி பத்தித்தன் ஆகிட்டான். அதனால தான் இந்த ஜென்மத்தில் அப்படி அப்படிப்பட்ட இடத்துல பிறந்து அப்படியே இருக்க வேண்டியது. அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போது காட்டில் பிறந்தா, ஓகே, காட்டில் பிறந்து அங்கே வாழ்ந்து இருக்கிறவங்கள பார்க்குறோம், இல்லை டிவியிலும் அது இப்போ பார்க்காம துணி இருக்காது, ஒன்றும் இருக்காது, எப்படியோ வாழுறான். சப்போஸ் அங்கே பிறந்திருந்தா நம்ம
அவங்களுக்கு என்ன தெரியுமோ, அவங்க வாழ்க்கை என்னமோ, அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் என்னமோ, அவங்க என்ன சாப்பிடுவேன்னு எல்லாரும் ஒன்று இது வச்சுக்கிறான். குத்த வேண்டியதெல்லாம் தினந்தோறும் போகணும், ஹண்ட் பண்ணுறது, போய் கொண்டு வந்தாரு கொளுத்து அப்படியே அதே மசாலா அதெல்லாம் போட்டுருக்கேன், ஆச்சி மசாலா அதெல்லாம் இருக்குண்ணா. அப்படியே சூடு சூடா துணி கூட கட்டிக்க தெரியல இல்லையா? இப்போ கூட இருப்பாங்க அப்படி. அவனுக்கு எப்படி இந்த வழி என்ன, அவ்வளோதான், அந்த ஜென்மம் அப்படி போயிடுது. ஏன் அந்த முந்தாவ ஜென்மத்தில் செஞ்ச அதர்மத்தினால் இப்படிங்க அப்படி வாழறான். சரி, அதனால அவனுக்கு இப்போ அது பாதகம் இல்லை, அவனுக்கு அது பாபம் இல்லை. ஏன்னா தெரியாது அவனுக்கு எதுவுமே தெரியாமல் செய்யும்போது அது பாதகம் ஆகாது இல்லையா, பாபம் ஆகாது. அப்படி சொல்லி அது அவனுடைய சகஜமாகி போயிடுது, சகஜ குணமாக இருக்குது. அப்படி சொல்லி பகவான் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. இது நல்லா இருக்கு. என்னன்னா, ஷயானஹா ந பததி அதஹ. ஒருத்தன் ஆல்ரெடி கீழே விழுந்துட்டான், விழுந்தவனு இனிமே எங்கே விழுவான்? பட் பகவான் சொன்ன ஒருத்தன் படுத்திருக்கிறவனும் விழுவானா? அப்படின்னு அர்த்தம் என்ன? ஆல்ரெடி ஹீ இஸ் ஃபாலன், பத்தித்தன் ஆயிட்டான், இனிமே ஃபர்தர் டவுன்ஃபால் கிடையாது. எப்படியோ ஏதோ எத்தனையோ அப்படி வரணும் அவன் மேலைக்கு. பார்த்தீங்களா, குணதோஷங்கள் எங்கே போய் முடிஞ்சு போச்சு. பட் அதர்மமாக இருக்கிறதுனால இப்போ அது ஸ்வதர்மம் ஆகிடுத்தானே. பட் அந்த ஸ்வதர்மமும் நல்லதானு சொல்கிறேன்னா அவன் எப்படியோ திரும்பி he has to come into the fold of the சாஸ்திரா. அது எத்தனை ஜென்மம் ஆகும்? எப்படி ரொம்ப அவைலபிளாக இருந்தாவே நம்ம சாஸ்திரத்துக்கிட்ட வரதில்லை. அதனால ரொம்ப காட்டு மராண்டிகள் மாதிரி அப்படி இப்படி வாழற கோட்டானு கோட்டி மக்கள் அப்படி தானே இருக்கான் சுற்றி. எல்லா நாட்டில் என்னென்னா ஈட் ட்ரிங்க் என்ஜாய் தவிர இன்னொரு ஏதாவது கருத்து இருக்கா? ஏதோ அங்கங்கே கொஞ்சம் காடு ரிலிஜன்னு சொல்லிட்டு அது அந்த பேர் வச்சு சண்டை. வேர் இஸ் யுவர் காட் அண்ட் ரிலிஜன்? நீ பேசுறது எங்கள் ருஷிகளுடைய எங்கள் வேதாந்த சனாதன தர்மத்துடைய இந்த ப்ராட் விஷன் எங்கே? இதுக்கு சில இதே இல்லை, கம்பேரிசன் இல்லை. அப்படிப்பட்ட தர்மம் அப்படின்னு பகவான் இந்த உதாரணம் கொடுத்தாரு. இங்கே இல்லையா, இவனை உழலை, இனிமேல் உழ முடியாது, அவனை ஆல்ரெடி இஸ் a டவுன்ஃபால். இப்போ இது சொன்னதுனால நமக்கு என்னென்னா, இனிமே அதனால தான் நம்ம தர்மத்தை செய்யாமல் மனுஷ ஜென்மா அது கடிச்சு கூட நிறைய பேருக்கு வாய்ப்பு, அது எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அது கிடைக்க மாட்டேங்குது. சரி, அடுத்தது பகவான் இவ்வளவு இந்த குண தோஷங்கள் விஷயம் எல்லாம் பேசினதுக்கு பிறகு 18 என்ன சொல்கிறாரு? யதோ யதோ நிவர்த்தேத விமுச்யேத ததஸ்ததஹ ஏஷ தர்மோர்நுணாம் க்ஷேமஹ சோகமோஹ பயாபஹ. இப்போ ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் இதையும் இல்லை. பகவான் இப்போது கம்மிங் டு இந்த குணதோஷங்கள்லேருந்து நீ வெளியே வந்துதான் ஆகணும். ஏ உத்தவா, ஓகே, ஓ முமுக்ஷுவே, ஓ மனிதனை. ஏன்னா என்ன சொல்கிறாரு? அங்கே சொன்னது சொல்கிறேன் முதல்ல. யதஹ யதஹ நிவர்த்தேத ததஹ ததஹ விமுச்சேத.
எதிலிருந்து நீ வந்து டிஸ்டன்ஸ் ஆகி டிட்டாச் பண்ணிக்கிறையோ அதிலிருந்து உனக்கு முக்தி, ஃப்ரீடம். ஏன்னா எல்லாமே பந்தந்தான் அப்படின்னு சொல்லி from whatever you get detached from that you will be liberated. Okay, இதுதான் மனிதர்களுக்கு தர்மம் என்றார். எங்க வந்து நிற்கிறார் பகவான் கிருஷ்ணர்? நிவೃತ್ತಿ. ஓகே, ஈஷாவாஸ்யோபனிஷத்துடைய முதல் பாகம் நிவೃತ್ತಿ, ஞானம். அதுதான் மனிதனுக்கு க்ஷேமம். புரிஞ்சுதா? எல்லாருக்கும் அதுதான் க்ஷேமம். அந்த க்ஷேமத்தில் என்ன கிடைக்கும்? சோகம் போகும், மோகம் போகும், பயமும் போகும். லிஸ்ட் கொடுக்குறார். சோக மோக பய அபக. भयापहे जय प्रदे भवाब्धितारिणी अम्बे. பயத்தை நீக்க பயம் போகணும். முதல்ல பயம் போச்சுன்னா பவம் சம்சாரம் என்ன? பவமே பயம் கொடுக்கறது. பவனில் என்னாகும்? சோகம் மோகம். மோகப்படுறேன், சோகப்படுறேன், சோகப்படுறேன், எல்லாம் ஐயோ என்னமோ புரிய மாட்டேங்குது, என்னமோ ஆகுது, அப்படி ஆகுது, பிரம. அர்ஜுனனுக்கு முதல் பிராரம்பத்தில் இதுதான் வந்துச்சு. அவனுக்கு பயம் வரல, சோகம் மோகம். ஓகே, பயம் வந்ததுன்னு அவன் அப்படி ஹீரோ எப்படி பயப்படுவான்? ஆனால் பயம் வந்தால் என்ன என்ன லட்சணங்கள் வரணுமோ அந்த லட்சணங்களெல்லாம் சரீரத்தில் வந்துச்சு. டீலாக ஆயிட்டான். எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆனதுனால பாடியிலே வீக் ஆயிட்டான். காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் त्वक्चैव परिदह्यते. அதெல்லாம் நடந்துச்சு அவருக்கு அங்கே. அதனால் பகவான் வந்து நிவೃತ್ತಿ தர்மந்தா க்ஷேமம். இந்த அதர்மம் தர்மம் குணமு தோஷமனே இதுக்கு முடிவே கிடையாது. லோகத்தில் இப்போ வரைக்கும் எங்கேயுமே எப்பவுமே இனிமே கூட 100% தர்மம் 100% அதர்மம் అనేది இருக்கவே இருக்காது. கிருத்தயுகம்லாம் இல்லை, எந்த யுகம் இல்லை. அப்புறம் ராமர் தர்மான்னு காப்பாற்றிட்டாரு. அப்புறம் ராமராஜ்யம் சொல்லணும், அதே நம்ம. ஆனால் புரிஞ்சுக்கணும், நம்ம ஞான மார்க்கத்தை புரிஞ்சுக்கணும். எப்போ ஸ்தாபிச்சார் ராமராஜ்யம்? என்ன அவர் நல்லவர் தான், நல்ல. ஆனால் குணமும் தோஷங்களும் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த சமயத்தில் ராமர் பிறக்கும்போதும் பிறந்ததுக்கு அப்புறம் ராமர் அந்த வாழ்க்கையிலேயே எத்தனையோ சூழ்நிலை, லோகம் சொல்கிறது அவன் யாரோ துணி தோக்குறவன் இப்படி சொல்லிட்டு அதனால் சீதானே அனுப்ப வேண்டியிருக்கு. இதெல்லாம் விவகாரம்ல இது எப்பவுமே இப்படி தான் இருக்கும் இல்லையா? அவனை ஒருத்தன் மட்டும் அப்படியே சொல்லணும். அப்போ எல்லோரும் நல்லா இல்லை, எல்லோரும் நல்லா இருக்க முடியாது. கனவு பார்க்கும்போது கனவு எல்லாமே நல்லா தான் இருக்குமா? கனவுல இல்லை எல்லாமே கிட்ட தான் இருக்குமா? அதே மாதிரி இது கனவு தான். அது எப்படி, ஹவ் யூ கேன் எக்ஸ்பெக்ட்? ஆனால் வெளியில் தர்மம், சனாதன தர்மம், ஹிந்து மதம் இதெல்லாம் பேசும்போது வேறு மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் அங்கே வேணும். பட் அல்டிமேட்லி பகவான் என்ன சொல்கிறாரு? எல்லாம் விட்டுடு, எல்லாம் விட்டுட்டு வா. இல்லைன்னா உனக்கு நிவೃತ್ತಿ முக்தி கிடையாது. நிவೃತ್ತಿ இல்லைன்னா முக்தி இல்லை. அதனால யதோ யதோ நிவர்த்தேத அப்படின்னு சொல்லி, அப்படின்னா டிட்டாச்மெண்ட்டு தான். டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் is the goal of the life.
அண்டர்லைன். சரியா? இது ஏன் எப்படி நடக்கிறது என்னன்னு இதில் இருக்கிற ஒரு லாஜிக் சொல்லணும். ஸ்லோகம் சிம்பிளாக தான் புரிஞ்சிச்சு சார். ஏதோ ஏதோ நிவர்த்தேதான். அவர் சொல்லுவார் கடவுள் இல்லை ஈஸ்வரர். அப்படி நமக்கு கமிட்மெண்ட் தைரியம் வருமா? இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இதில் ஒரு இன்ட்ரின்சிக் ஒரு சூத்திரம். ஏன் அப்படி ஆகிறதுன்னா இந்த அட்டாச்மெண்ட் இதெல்லாம் பேசுகிறோமா, பதார்த்தம். ஓகே, இப்போது இந்த கிளிப்பனேது வந்து ஒரு பதார்த்தம். பதார்த்தம்னா என்னன்னா இந்த கிளிப்பனை பதம் என்ன அர்த்தம் கொடுக்கறதுன்னா இது பற்றி கொடுக்கறது. அது ஒன்றும் இல்லை. பதார்த்தம்னா எனி பொருள் எல்லாமே பதார்த்தந்தான். சரீரம் இது அது மனசு பொசிஷனோ எல்லாமே சமஸ்தம் பதார்த்தந்தான். ஆனால் அந்த பதார்த்தத்துக்கு என்ன பண்ணுறோம் நம்ம, இது வந்து கம்பெனிக்காரன் பண்ணா இல்லைன்னு ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணா அப்படின்னு சொல்லுவேன். மொத்தத்தில் பஞ்சமகாபூதங்கள் ஈஸ்வரன் தானே சிருஷ்டி பண்ணா. சரியா? அப்போது அது அப்படியே ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணது அப்படியே இருந்தால் ஓகே, பதார்த்தமாக இருந்தால். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், மனுஷன் மட்டும் ஜந்துக்கள் பண்ணாது, அதுக்கு அறிவில்லை, நல்லதாக போச்சு, தப்பிச்சுக்கிடுச்சு. அது இது வந்து விஷயமாக மாற்றுறான். ஜாகிரதை கேட்கணும். பதார்த்தத்தினை விஷயமாக பண்ணிக்கிறான், அதுக்கு ஒரு விசேஷம் கொடுக்குறான். எதுக்கு எது எந்த பதார்த்தத்தினெல்லாம் எதுக்கு நீ விசேஷனம் கொடுத்துட்டு விசேஷமாக மாற்றுறையோ அது விஷம். அஷ்டாவக்ர கீதையில் முதல் அந்த ஜனகர் கேட்ட கேள்விக்கு ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் பாரு, விஷயான் விஷவத் தெஜ. விஷயங்களனே விஷம் மாதிரி பாய்சன் சொல்லிட்டு ஊட்டி கூடண்ணா. இந்த பகவான் இங்கே சொல்கிறதே. சரியா? அதனால் இது இப்போது விஷயமாக நீ மாற்றுற எல்லாமே இப்படி தான் பண்ணுறோம், நமக்கு தெரியல, கவனிக்கலை. அது பதார்த்தம். அந்த பதம் அது வந்து எல்லாமே ஏதோ அந்த ஒரு ஷேப்புன்னு குறிக்கிறது, தெரிவிக்கிறது. பஞ்ச மகாபூதங்களினால் செய்யப்பட்ட ஒரு ஷேப், அது காம்பினேஷன். அப்படி இருக்கும்போதோ பதார்த்தத்தை நம்ம விஷயமாக கன்வெர்ட் பண்ணுறோம். என்ன பண்ணணும் இப்போது, விஷயத்தினை பதார்த்தமாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த விஷயம் என்னென்னா சர்வம். சர்வம் அதுதான் இங்கே சொல்கிறார். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒருத்தன் வந்து கேட்குறான், ஒரு பெரிய பெலூன், சின்னதில்லை, கேஸ் பெலூன், அது பெருசாக இருக்கு, அது நல்லா விட்டுட்டா பறக்கும். ஆனால் அந்த பெலூன் ஒரு 10 த்ரெட்ஸுனால் கயிறுனால் கட்டி அப்படி பிடிச்சிருக்கு. அந்த பெரிய தெரியுமா கேஸ் பெலூன், அது பறக்கும், அப்படி போகும். அது நீ நல்லா கட்டி வைக்கணும். முதல்ல த்ரெட்ஸ் நிறைய இருக்குது. ஒருத்தன் கேட்குறேன், இந்த பெலூன் பறக்கணும் அண்ணா, என்ன பறக்கணும்னா அந்த கட்டி இருக்கிற இந்த நூலு த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ணணும் அண்ணா. அவன் சொன்னால் சரி கட் பண்ணுறேன்னு 1 2 3 4 5 போதுமா அண்ணா? இல்லை இன்னும் கட் பண்ணணும். 6 7 8 ஒன்று இருக்கட்டுமான்னு கேட்டான். ஒன்று இருந்தால் கூட பெலூன் பறக்காது. எக்ஸாக்ட்லி அப்படி தான் சில பேர் வந்து 1 2 விஷயம் வச்சுக்கிறேன். என்ன டாட்டர்னு இன்னும் பையனை மட்டும் வச்சுக்கிறேன், ஒன்றும் மிச்சம் எல்லாம் வேண்டாம் சொன்ன. என்னுடைய சரீரத்தோடு சேர்ந்து விஷயமாக பார்க்குற பதார்த்தத்தின் விஷயமாக மாற்றுறேன். ஏன் விசேஷத்துவம் கொடுத்த அதுக்கு?
அதுதான் ப்ராப்ளம். ஓகே, அப்போது இந்த விஷயங்களுக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த த்ரெட் வச்சு எல்லாம் கட்டி போட்ட மாதிரி நல்ல ஸ்வேச்சையாக என்னோடய ஸ்வரூபத்தில் ஆனந்தத்தில் பறக்க வேண்டிய நான் பந்திக்கப்பட்ட யார்? நானே. ஐ ஹுக்குடு மை செல்ஃப். நானே அந்த கக்குன் மாதிரி அந்த பூனை எல்லாம் துணி மேலே போட்டுக்கிட்டு அதில் இப்படி இப்படி பண்ணும். குட்டி சின்ன குழந்தைகள் கூட பண்ணும். ஊல் எல்லாம் போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாமல். அதனால் இப்போ இது வந்து நம்ம இந்த ஹுக்குடு வி ஹாவ் டு அன்ஹுக். ஓகே, நம்மளே பண்ணினோம். ஏன்னா நானே தான் பந்தத்தினை ஏற்படுத்திக்கிட்டேன். அப்போ நானே தான் பந்தத்தினை விடுவிச்சுக்கணும். தவிர குரு சாஸ்திரம் இதெல்லாம் கடவுள் ஜஸ்ட் உனக்கு புஷ் பண்ணும். நான் தீர்மானம் பண்ணலைன்னா நான் பந்தத்தில் இருக்க, பந்தம் అనేది எனக்கு இல்லை అనేది நான் என்னோடய ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த ஞானத்துக்கு முயற்சி நான் பண்ணலைன்னா நடக்கவே நடக்காது. ஸோ நிவృత్తి தான் அல்டிமேட் கோல் அப்படின்னு இந்த பகவான் ரொம்ப தெல்லம் தெளிவ எங்கேயுமே சாஸ்திரத்தில் பொதுவாக இந்த அளவுக்கு டைரெக்டாக சொல்லாது. ஓகே, என்ன சொன்னால் பயந்து போயிடுவாங்க. நிறையாவே எல்லா அட்டாச்மெண்ட் விட்டுடும் இதே சொல்லிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் விட்டுடுவான். கிளாஸுக்கு வரதே விட்டுடுவான். ஒருத்தனும் பேப்பர் படிக்கிறான். அவன் வந்து நல்ல செயின் ஸ்மோக்கரு. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் ஹெல்த்ன்னு சொல்லிட்டு பேப்பரில் பெரிய பெரிய ஃப்ரண்ட் பேஜில் போடுவான். அது எல்லாம் பொம்மைலாம் போட்டு ஒரு படித்து அவன் வந்து சொல்கிறான், நான் அப்புறம் விட்டுட்டேன். என்ன பேப்பர் படிக்கிறது விட்டுட்டேன். அப்படி ஆகிடும். அதனால சாஸ்திரத்துக்கு ரொம்ப ப்ராப்ளம். அது எப்படி சொல்லுது, அது பகவான் இங்கே சொல்லுவார் ஒரு ஸ்லோகத்தில், ஜாக்கிரதையை சொல்லாத மாதிரி ரகசியமாக அப்படின்னு சொல்லி முதல்ல வேறு சாக்லேட் காட்டி அதெல்லாம் பண்ணி மொத்தத்தில் எப்படியோ அவனே. இதுதான் சாஸ்திரத்தோட இந்த நிவృత్తి. மனுஷ சரீரம் மனுஷனுக்கு இது பாசிபிள். அதனால் மனுஷ சரீரத்துடைய ஒரே ஒரு நோக்கம், யூ நோ யுவர் செல்ஃப் அண்ட் கெட்ஸ் லிபரேட்டட். இது தவிர வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. ஆனால் நமக்கு பாருங்கோ எப்படியெல்லாம் நம்ம மனசு நம்ம புத்தி மாட்டிருக்கோ, அநேக செயின்ஸ் வச்சு கட்டி போட்டப்பட்டிருக்கு. என்னதே எல்லா பதார்த்தங்களையும் விஷயமாக மாற்றிட்டோம். அது இப்போ ரொம்ப விஷமமாக இருக்குது, ப்ராப்ளமேட்டிக் இருக்கு. அதனால தான் முண்டகோபனிஷத்து இல்லை, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமண இல்லை தியாகே நைகே அமிர்தத்வமானசு. அதோடைய அர்த்தம் இதுதான். பகவான் இங்கே அது சொல்லாமல் சிம்பிளாக இப்படி சொல்கிறாரு. எதோ நிவர்த்தேதன்னா மீன்ஸ் தியாகே நைகே அமிர்தத்வமானசு. தேர் இஸ் நோ அதர் வே. அவ்வளோதான். அதுதான் இங்கே பகவான் சொல்லி அதுக்கப்புறம் 19வது ஸ்லோகத்தில் இது பண்ணல, ஒருத்தனும் பண்ணுறதுக்கு விரும்பலை, பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, சாகசம் இல்லை, எப்படியோ விட்டுடுறான். அப்போ என்ன அவனுக்கு வர ஆபத்து என்ன தெரியுமா? இந்த டேஞ்சர் என்ன தெரியுமா? அந்த நஷ்டம் என்ன தெரியுமா? மகதீ வினஷ்டி. த ஹையஸ்ட் லாஸ் అనేది அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம லோகத்தில் அந்த லாஸ் இந்த லாஸ், பணம் போயிடுச்சு வந்துச்சு காசு வந்துச்சு, இது இஸ் நாட் எ லாஸ். வாழ்க்கை மனுஷ சரீரம் மனுஷ ஜன்ம வேஸ்ட் ஆகி போச்சுன்னா பெரிய நஷ்டம், பெரிய நஷ்டம் அப்படின்னு சொல்லி 19 விஷயேஷு குணாத்யாசஹ இல்லை விஷயேஷு குணாத்யாசாத்
पुंसस्सङ्गस्ततो भवेत् सङ्गात् तत्र भवेत् कामः कामादेव कलिर्नृणाम् ஓகே, இந்த ஸ்லோகம் அர்த்தம் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் மேலே ஸ்லோகத்தில் இந்த சோக மோக பய பற்றி ஒரு சொல்லணும். ஓகே, இந்த ஹுக்குடு அப்புறம் அன்ஹுக்குடு சொன்னோம், ஒரு சோக மோக பயம் போடணும். இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. அன்றைக்கி வேறு விதமாக சொன்னோம். இந்த தேங்காய் இளநீராக இருந்து அப்படியெல்லாம் இருக்குது. அப்புறம் அதில் பல இதெல்லாம் என்னென்னு இருக்குது, நார் இருக்குது, அப்புறம் அப்படி இருக்குது, ஷெல் இருக்குது, அப்புறம் முதல்ல ஜலம் மட்டும்தான், கொಬ್ಬರಿ லேஸாக இருக்குது, அதுக்கப்புறம் நிறையா வருது பல்ப்பு. அது அப்படி தான் இருந்து கொಬ್ಬரி நல்லா வளர்ந்து அப்படி இருக்கும். இருந்துட்டு இப்போது அது அந்த ஷெல்லுக்கு வந்து ரொம்ப கட்டியாக ஒட்டி இருக்கும். தினந்தோறும் கஷ்டப்படுவீங்க அந்த தேங்காய் எடுக்கிறது மட்டும் சார். அதனால் கொஞ்சம் நீங்கள் உரிச்சு கொடுங்களேன். ஏன் சார், அதே எடுத்து கொடுக்கணும், கஷ்டம். அப்படி ஒட்டி இருக்கிற அந்த கொಬ್ಬரி தேங்காய் அதே அப்படியே இருந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இருந்த காஞ்சி 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 அன்ஹுக்டு ஆயிடுது. அதே ஒன்று கூட ஒட்டுக்காமல் கம்ப்ளீட்லி டிட்டாச்சு பூர்ண பலமாக இருக்காது. அது பூர்ண பலம். தேங்காய் எப்படி பூர்ணமோ அந்த கொಬ್ಬரி காஞ்சது கூட அவ்வளோ பூர்ணம். அது பவித்திரம், எல்லாத்துக்கும் வைக்கலாம். பிரதனில் அது எல்லாத்திலும் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்கும். அது அந்த மாதிரி இப்போது வெதர் இட் இஸ் ஹுக்குடா ஆர் அன்ஹுக்குடா, இந்த ஹுக்குடுக்கு பேர் தர்மத்தைன்னு பிடிச்சிருக்கிறது. ஆனால் அந்த தர்மத்தில் இருந்து ரைப்பன் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப நல்ல, அந்த கொಬ್ಬரி இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா? அதனால தான் பிரசாதனில் போடுவாங்க, பாயசனில் போடுவாங்க, நல்லா இருக்கும். அது கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டா இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த ரைப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு கஷ்டம் இல்லாமதே டிட்டாச் ஆகிறது. அப்போ அது கூட வேல்யூ கூட இருக்கு. அப்படி தான் தர்மத்திற்கு ஒட்டிரு அண்ட் கெட்ஸ் ரைப்பன்ட் அண்ட் கெட்ஸ் டிட்டாச்ட். அப்படி டிட்டாச் ஆயிடுச்சுன்னா வர பலம் தான் இந்த சோகம் மோகம் பயம் நீக்கப்படுமன்னா, பூதகாலம் பற்றி சோகம், பூதகாலம் நடந்து போயிடுச்சு, சும்மா ப்ரூடிங். அப்போ அப்படி பண்ணியிருந்தா, நான் அங்கே படிச்சிருந்தேன், அந்த காலேஜ் போயிருந்தேன், அவர்னு கல்யாணம் பண்ணியிருந்தேன், அப்புறம் இப்படி எல்லாம் ஏதோ ஒன்று பாஸ்ட் பற்றி சோகம். ஓகே, ப்ரெசென்ட்டில் சோகம் இல்லைன்னு சொல்லலை, நிறைய பேருக்கு பாஸ்ட்டு தான். பாஸ்ட்டுன்னு என்ன, இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் இதுதான் ப்ரெசென்ட்டு, இதுக்கப்புறம் எது எல்லாமே பாஸ்ட்டு தான். நம்ம மனசு சொன்னோம், அது அநேகமாக 99% வந்து பாஸ்ட்லேயே இல்லை, கொஞ்சம் ஃப்யூச்சர் இல்லை 75-25% போட்டுக்கோங்க, எப்படியாவது போட்டுக்கோங்க. அது பிறக்கவே இல்லை. இது ஏதோ நடந்து போச்சு, ஒரு அனுபவம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்றும் நடக்கவே இல்லை. ஆனால் அது இமேஜினேஷனும், இது இமேஜினேஷனு. இது தவிர மனசுக்கு ப்ரெசென்ட்டில் வாழ தெரியாது பாவம். மனசு ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் அது ஜலத்தில் வந்து வெளியில் எடுத்த மீன் மாதிரி தவிச்சு சத்து போய்டும். சத்தி போகிறதுன்னு என்ன, தூங்கி போயிடும். ப்ரெசென்ட்ல இரு, இப்போ சொல்கிறது மட்டும் கேளுன்னா அது சிரமப்படுதே. சொல்லுங்க, தூக்கம் வரும் சொல்லு. அதே சும்மா யோசிச்சுட்டே இருன்னு சொன்னால், அப்படி இது என்ன இமேஜின் பண்ணுறதுன்னா அதுக்கு ரொம்ப விளையாட்டு. ப்ரெசென்ட்டில் தாங்காது மைண்டு. பிகாஸ்
ப்ரெசென்ட்டில் மனசே இருக்க முடியாது, ப்ரெசென்ட்டில் சத்தியம்தான் இருக்கேன். அகமேவாஸ்மி ப்ரெசென்ட்டில். ஸோ பூதகாலத்துடைய ஸ்லோகம் போயிடும். வர்த்தமான கால ப்ரெசென்ட், வர்த்தமான கால விஷய வியாமோகம் நீக்கப்படும். மோகம் எல்லாம் எங்கே இருக்கு நமக்கே தெரியும். அப்பப்போ ஏன் நானும் அதை நடந்து போனதை பற்றி இப்படி நினச்சிக்கிறேன், நம்ம அப்பப்போ முட்டாள் சொல்லிக்கிறோம். அப்பப்போ சொன்னால் அது கேட்காது, அப்பப்போ அன்னிச்சிக்கிறோம். அது எப்போ நடந்து போன கதை. அன்றைக்கி நிச்சயதார்த்தம் டைமில் ஏதோ நடந்துச்சாமா, உங்கள் அப்பா எப்படி சொன்னார், அப்படி சொன்னார். வியாமோகம் எல்லாம் எங்கே இருக்குது இப்போது? ப்ரெசென்ட்டில் தான். இவ்வளவு நாள் எது மேதெல்லாம் வியாமோகப்பட்டும் அதெல்லாம் நம்மளை ஏமாற்றிச்சு. ஆனால் பாட்டம் கற்றுக்காம திரும்பி போய் அதே அந்த குருவி போய் கண்ணாடின்னு குத்துற மாதிரி, அந்த காஞ்சி போன எலும்புன்னு வந்து அந்த நாய் கடிச்சிட்டே இருக்கிற மாதிரி. போன வாரம் தான் பண்ணி புண்ணாயிடுச்சு, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துச்சு, புத்தி வரல. டாக்டர்கிட்ட போயிருந்து வந்து புத்தி வரல, திரும்பி இன்னொரு காஞ்ச எலும்பு கடிச்சது, அதை வச்சுக்கிட்டு திரும்பி இப்படியே பண்ணுறது. மனுஷன் அப்படியே. வர்த்தமான கால விஷய வியாமோகம் போயிடும், பவிஷ்யத்து கால பயம் போயிடும். பவிஷ்ய பற்றி நிறைய நமக்கு பயம்தான். எனக்கு வயசாகிறது, வியாதி அப்படி என்ன ஆகிடுமோ, அப்புறம் பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு அங்கே தூரம் இருக்கா, இப்போ இப்படி இருக்குது அப்படி இருக்குது, என்ன ஆகுமோ, திடீர்னு ஏதாவதுனா எப்படி எல்லாம் அப்படின்னு பயம். ஃப்யூச்சர் பற்றி பயம். மூணுமே போகும். நீ பதார்த்தத்தினை விஷயமாக மாற்றாமல் விஷயத்தினை பதார்த்தமாக பண்ணி விட்டுடு அப்படின்னு சொன்னார். இப்போ 19 என்ன படித்தோம்? நீ இது புரிஞ்சிக்கல, இந்த விட்ராவல் பண்ணுறது நிவர்த்தி பண்ணுறது செய்யலைன்னா என்ன ஆகுமன்னா, இந்த விஷயேஷு குணாத்தியாசாத், இந்த விஷயங்களில் இருக்கிற குணம் என்றார். தோஷம் இல்லைன்னு, குணமும் தோஷம் ரெண்டுமே. ஆனால் தோஷம் பற்றியில் நமக்கு மெயின்லி அந்த இது ஏன் நான் விஷயமாக மாற்றிட்டான்னு அதுக்கு குணம் கொடுத்துருக்கேன். நான் குணம்னா ஐ கிவன் பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் டு இட். வஸ்துவுக்கு பதார்த்தத்துக்கு ஐ எம் கிவிங் த பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் போட்டிருக்கு அதுக்கு. அதனால குணம்னு சொல்கிறாரு. ஓகே, நான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் அதுக்கு, இம்பார்ட்டன்ஸு. அப்போது எப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பதார்த்தம் நீ விஷயமாக மாற்றிட்ட, அதுக்கு வந்து நீ அதுக்கு இல்லை அது எல்லாமே எப்படி வாழறது, அப்படியெல்லாம் விட்டுட முடியுமே என்ன, அப்படி தான் இருக்கணும், அது வேண்டாமா இது வேண்டாமா. அப்புறம் இதே பொசிஷன், வஸ்துகளாகட்டும் மனிதர்களாகட்டும், ரிலேஷன்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் எதாகட்டும், நீ எல்லாத்தையும் பதார்த்தந்தான் விஷயமாக மாற்றிட்ட, விஷயமாக. அந்த குணங்கள் மேலே அத்தியாச, குண அத்தியாச. அத்தியாசன்ட்டு நீ சூப்பர் இம்போஸ் பண்ண இல்லாததில் போய் ஏதோ இருக்கேன்னு பார்க்குறேன், அதுதான் அர்த்தம். எங்கே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இல்லையோ, எது எனக்கு சுகம் சந்தோஷம் ரட்சணை கொடுக்காதோ, அது கொடுக்காதது போய் கொடுக்கும் 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 கொடுக்கும். சார் உங்களுக்கு என்ன தெரியும், சாஸ்திரத்துக்கு என்ன தெரியும், எங்கள் பையன் நல்லதான் எனக்கு நல்ல கொடுக்கும், எங்கள் பொண்ணு கொடுக்கும், ஹஸ்பண்டு ஏமாந்தது ஒன்று நீ ஏமாத்திருக்கிற. அதுதான் சொல்கிறார் அத்தியாச, குண அத்தியாசாத். இப்படி பண்ணதுனால, அதனால தான் நான் தான் போய் ஹுக் பண்ணிக்கிட்டேன், நான் தான் போய் பிடிச்சிக்கிட்டேன். யாரும் காரணம் கிடையாது. நான் துக்கப்படுறேன்னு என் ஹஸ்பண்டு காரணம் இல்லை, நான் துக்கப்படுறேன்னு என்னோடய பாரிய காரணம் இல்லை. ஆனால் பாஹ்யமாக நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுக்கு நான் எல்லாம் கல்பனை பண்ணி, அதனால தான் 6வது ஸ்லோகத்தை கல்பேதே அன்னார். எவ்ரி திங் இஸ் இமேஜினேஷன் ஒன்லி. பட் அப்படி தான் லோகம் ஓடுறது. ஓடு காரு நார்மலாக ஓடு, ஃப்ளைட்டில் ஓடுறான். குணாத்தியாசத்தினால இந்த குணாத்தியாசமனே அத்தியாசம், அத்தியாசம் அనే வார்த்தை நமக்கு ரொம்ப ஃபெமிலியர் இல்லையா?
இல்லாதது அந்த வஸ்து மேலே ஆரோபிக்கிறது, இல்லாத பாம்புனி கயிறு மேலே பார்க்கறது. அந்த வேதாந்தம் எல்லாம் என்னன்னு அதெல்லாம் சொல்லாமல் பகவான் ரொம்ப சிம்பிளாகவே சொல்கிறார். நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்லோகாஸ் இதெல்லாம் சரியா. விஷயேஷு குண அத்தியாசாத், லேனி குணங்கள் என்ன அது என்ன சொன்னதா இப்படி சொல்லுவோம். இது எனக்கு சுகஹேத்து. இது யாரும் ப்ரெசென்ட் பண்ணாங்களோ இல்லைன்னா வாங்கிச்சு வந்துச்சு. இந்த கிளிப்பு இல்லைன்னா இந்த கிளிப்பு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கு, இந்த கிளிப்பு தான் வேணும், அது இல்லைன்னா அப்படி என்ன பண்ணுறேன், சுகஹேத்து. இந்த பாரிய குழந்தைகள் பர்த்தா வஸ்துகள் ஃப்ரிட்ஜு காரு வீடு சுகஹேத்துவனே நான் தான் அது மேலே அத்தியாசம் பண்ணிட்டேன், சூப்பர் இம்போஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்படின்னா காஸ் ஃபார் த ஹாப்பினஸ் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று. ரெண்டு, சாந்தி ஹேத்துவு. எனக்கு சாந்தி இதனால் வரும் అని சொல்லிட்டு இல்லாதது அது சாந்தி கொடுக்காது. இதே பதார்த்தம், பதார்த்தம் எப்படி கொடுக்கும்? ஒரு மனுஷனும் பதார்த்தம் தானே, அதான் சொன்னேன். மனுஷனோட மனசு பதார்த்தந்தான், பதார்த்தம் கொடுக்க முடியாது, அதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஆனால் எதோ கொடுக்குற மாதிரி இருக்கு சார், கொடுக்குற மாதிரி இருக்குன்னு காம்ப்ளிகேட்டட் விஷயம் வந்து அப்புறம் பேசுவோம். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்தில் கண்டினியூஷன் இருக்குது, இப்போ டைம் ஆகிடுது. அதான் நம்ம தைத்திரிய உபனிஷத்து அதெல்லாம். ஓகே, ஹாப்பினஸ் அனாலிசிஸ், சேச்சுரேஷன் ஆஃப் தி மெட்டீரியல் ஹாப்பினஸ் திகட்டும். அது ஹாப்பினஸ் கொடுக்குறதான தொடர்ந்து கொடுக்கணும் இல்லையோ, கொடுக்கறது இல்லையே. அப்போ அசல் அந்த கொஞ்சம் ஹாப்பினஸ் எங்கேருந்து வந்துச்சு? அதான் அப்புறம் சொல்கிறோம் சீக்ரெட். மூணாவது ரக்ஷா ஹேத்து. ஓகே, இது முன்னாடி சொன்னது இங்கிலீஷில் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி. ஆனால் இந்த ஹேத்து అనేది வார்த்தை இப்போ இம்பார்ட்டண்ட்டு. திஸ் இஸ் த காஸ் ஃபார் மை பீஸ், திஸ் இஸ் த காஸ் ஃபார் மை சாந்தி, திஸ் இஸ் தி காஸ் டு மை செக்யூரிட்டி நினைக்கிறது அத்தியாசம். ఇది నైష్కర్మ్య సిద్ధి అనే పుస్తకత్తులో సురేశ్వరాచార్యరు இதுக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? சோபனாத்தியாசம். சோபனம்னா அழகு. யூ ஆர் கிவிங் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் அண்ட் அதான் சொன்னேன். இங்கே பகவான் அதான் குண அத்தியாசன்னாரு. அதுக்கு அவர் இதில் மாற்றி சோபனாத்தியாசம் అని சொல்லுவார் நைஷ்கர்மிய சித்தியில். ஓகே, ஸோ அதனால் இந்த கன்க்ளூட் பண்ணுறோம் இந்த விஷயம். இப்படி பண்ணுறதுனால மனுஷனு பும்சா சங்கதவோ பவேத், இவனுக்கு சங்கம் ஏற்படும், அட்டாச்மெண்ட்டு. இது சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வரணும், எனக்கு ஞாபகம் வருது. இப்போ வரப்போகிற 2-3 ஸ்லோகங்கள் வந்து பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் பகவான் கொடுத்த அந்த எனாலஜி தான் சிமிலர் டு இட். தியாயதோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமம், காமாத் குரோதோ விஜாயதே, क्रोधात् भवति सन्मोहः, सन्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति भ्रंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् डम 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 प्रणश्यति. இது கொஞ்சம் வேறு பாஷையில் பகவான் இங்கே பதங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பதங்களை வச்சு சொல்கிறாரு. அது வந்து இதில் இப்போ இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பமாகிடுச்சு. என்னாச்சு? இப்போது அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுச்சு. அவ்வளோ சுலபமாக விட்டு கொடுக்க முடியாது சார். வேதாந்தம் சொல்லட்டும், கிருஷ்ணர் சொல்லட்டும், நீங்களும் சொன்னாங்க சார், நான் ட்ரை பண்ணுறேன். சங்கம் ஏற்பட்டுச்சு. இது இப்போது எத்தனை ஜென்மங்களாக இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறோம், இதே கதா. அதனால் கொஞ்சம் அது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த அத்தியாசம் வந்து அஜ்ஞானம் வெரி 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 ஸ்ட்ராங்கு, இல்லாதது வெரி 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 ஸ்ட்ராங்கு. சரி, அடுத்த ஸ்டெப்பு சங்காத். சரி சார், என்ன சார் அட்டாச்மெண்ட் இருந்தால்? ஏன் வேதாந்தத்துக்கு சாஸ்திரத்துக்கு அவ்வளோ பொறாமை? எனக்கு என் வீட்டு மேலே அட்டாச்மெண்ட் இருந்தால், எனக்கு குழந்தை மேலே அட்டாச்மெண்ட் இருந்தால், இது இப்போ சரியில்லை சார். அப்படி இல்லைப்பா. சங்காத்து
தத்ர பவேத் காமஹா. அந்த சங்கத்தினால அங்கே என்ன உருவாகுமோ தெரியுமா? அடுத்தது காமம், டிசைர். இது நடக்கணும், இது எனக்கு வேணும், இது அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே டிசைர்னா ராகமும் ஏற்படலாம், காமம்னா துவேஷமும் ஏற்படலாம். ஓகே, ராகம் காமம் டிசைர் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், அது அட்டாச்மெண்ட் இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஃபுல்ஃபில் ஆகும்போது துவேஷம் வரும். ரெண்டும் பவேத் காமஹா. சரி, காமம் இருந்தால் என்ன இப்போ? வாழ்க்கைன்னா அப்படி தான் இருக்கும். மனசுன்னா ராகத்வேஷங்கள் இருக்கும். சில பேர் திட்ட வேண்டியிருக்கு, சில பேர் ஆஹா ஓன்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் சமர்த்தனம் பண்ணிக்கிறோம். ஐயோ புரிய மாட்டேங்குது உனக்கு. காமாத் ஏவ கலிஹி நுணாம். பாருங்க, பகவானு கலியனை வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். கலி என்ன தெரியுமா? ஃபைட்டிங், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, ராங் அண்டர்ஸ்டாண்டிங், நோ அண்டர்ஸ்டாண்டிங். கலி என்ன ஃபைட்டிங் அங்கே, அதுதான் சிம்பிள் மீனிங்கு. எல்லாத்தையும் ஃபைட்டிங் தானே. கலியுகமே அது அப்படி இருக்கிறோம். இந்த காமாத்தினால தான் இந்த கலி. ஃபைட்டிங் ஃபார் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ், சில்லி திங்ஸ். மனிதர்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரத்துக்கு காரணம் அப்படின்றாரு. ஸோ கலியன்னு இங்கே அர்த்தம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபைட்டிங், விவாதம் அப்படின்னு வரும். அதோடு அப்படியே கிளம்பு. மொத்தம் 10 ஸ்டெப்ஸு வரும். சரியா? அப்புறம் பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்லோகாஸ். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.